ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய பேத்துக்கு வந்துட்டு இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்குது. அதாவது மாதவிடாய் வந்து கரெக்டாக வரதில்ல. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஹார்மோன் பிரச்சனையாக இருக்கலாம், தைராய்டு ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது நீர்க்கட்டியாக இருக்கலாம். அதில் முக்கியமான காரணம் வந்துட்டு அந்த பிசிஓ அப்படின்னு சொல்கிற அந்த நீர்க்கட்டி தான். நீர்க்கட்டி வந்துட்டு இப்போ ரொம்ப ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சுங்க. யாரை கேட்டாலும் வந்துட்டு உனக்கு நீர்க்கட்டி இருக்கா, எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ எதனால் வந்துட்டு இந்த நீர்க்கட்டினால் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீர்க்கட்டி இருக்கிற நிறைய பேத்துக்கு வந்துட்டு டெஸ்டோஸ்டெரோன் அப்படின்ற ஆண் ஹார்மோன் வந்து ஜாஸ்தியாக அவங்க உடம்புல சுரக்கிறது தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அந்த நீர்க்கட்டினால் எப்படி வந்து இந்த இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் வருது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோஸ்க்கு யூடியூப்ல இருக்க பிளேலிஸ்ட்டை பாருங்கள். எதனால் வந்துட்டு பிசிஓ இருக்கவங்களுக்கு இந்த இர்ரெகுலர் சைக்கிள் வருது அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நார்மலாக நம்மளுக்கு என்ன நடக்குது உடம்புல அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மாதம் வந்துட்டு நம்மளுக்கு மாதவிடாய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 25 நாள்லேருந்து 35 நாளுக்குள்ளே வருதுங்க. ஸோ கரெக்டாக இந்த நாட்களில் நம்மளுக்கு வந்து மாதவிடாய் வரும்போது நம்மளோட யூட்ரஸோட லைனிங்கும் நல்லா திக்காகி நம்மளுக்கு திருப்பி பீரியட்ஸாக வெளியில் வரும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் தி சைக்கிள், அடுத்து ஓவலேஷன் நடக்கும், அடுத்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சைக்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெகுலராக பீரியட்ஸ் ஆகிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு 14 டேஸில் என்னவாகும்னா ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். அது வந்து என்ன பண்ணுன்னா கர்ப்பப்பையிலே அதே மாதிரி வேலை செஞ்சு நம்மளோட கர்ப்பப்பையோட திக்னஸை வந்து ஜாஸ்திப்படுத்தும். ஸோ திக்னஸ்னால் கர்ப்பப்பையோட அந்த உள் சுவரில் இருக்கிற அந்த லேயரை வந்துட்டு நல்லா திக்காக வளர வைக்கும். அடுத்து நம்மளுக்கு வந்து 14th டேல ஓவுலேஷன் நடக்கும். அடுத்து பின்பகுதி. ஸோ பின்பகுதியோட அந்த சைக்கிளில் வந்து என்னன்னா அதுவும் அதே மாதிரி 14 டேஸில் இருக்கும். அந்த 14 டேஸில் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். அது வந்து நம்ம யுட்ரஸோட ஆக்ட் பண்ணி அதோட லேயரை இன்னும் திக் கொண்டு வந்துட்டு அது மாதிரி அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் வந்து அதோட செயல்னால தான் நம்மளுக்கு வந்து பீரியட்ஸும் ஆகுதுங்க. ஸோ 14 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆகுது. ஸோ ஈஸ்ட்ரோஜன் ப்ளஸ் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து கரெக்டாக வேலை செஞ்சால் தான் நம்மளுக்கு யுட்ரஸ் லைனிங்கும் நல்லா வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக பீரியட் ஆகுது. பட் இந்த நீர்க்கட்டி இருக்கவங்களுக்கு என்னவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது எதுவுமே நடக்கிறதில்ல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினாக வந்துட்டு மாதம் நடக்கிற அந்த ஓவுலேஷனே கரெக்டாக நடக்கிறதில்ல. ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முட்டைப்பையில் வந்து முட்டைகள் வளரும் இல்லையா? ஸோ நம்மளுக்கு 2 முட்டைப்பை இருக்குது, ஒரு கர்ப்பப்பை இருக்குது, 2 கருக்குழாய் இருக்குது. ஸோ மாதம் ஒவ்வொரு முட்டைப்பையிலேருந்து முட்டைகள் வளர்ந்துட்டு இருக்கும். இதுதான் நார்மலாக நடக்கிறது. நம்ம பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் வந்து முட்டைப்பையில் முட்டைகள் இருக்கும். அப்படியே நாளடைவில் அது குறைஞ்சி அப்படியே லட்சங்கள் ஆகும், அப்படியே தௌசண்ட்ஸ் ஆகும், அப்படியே ஹண்ட்ரட்ஸ் ஆகும், அப்படியே நம்ம மெனோபாஸ் ஆகும்போது அது குறைஞ்சிருது. ஸோ இதுதான் நார்மலாக நடக்கிறதுங்க. ஸோ நம்மளுக்கு முட்டைப்பையில் முட்டைகள் வந்துட்டு வளரும் இல்லையா ஒவ்வொரு மாதமும், அது வந்துட்டு பிசிஓ இருக்கிறவங்களுக்கு நார்மலாக வளராமல் அது என்னவாகுதுன்னா சின்ன சின்ன நீர்க்கட்டியாக மாறி கர்ப்பப்பைக்குள்ளேயே தங்கிடுதுங்க. அதனால தான் இதை பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பாலினா பல அப்படின்னு அர்த்தங்க, சிஸ்ட் அப்படின்னா குட்டி குட்டி சிஸ்டாக வந்துட்டு மாறி நம்ம வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஓவரியில் தங்கிடுது. இதை நான் உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்கேன், இதை பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்துட்டு இந்த நீர்க்கட்டிகள் மாதிரி நம்மளுக்கு வர்றதை தான் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்படி இருக்கவங்களுக்கு நார்மலாக ஓவுலேஷனே நடக்கிறது இல்லை. ஸோ ஓவுலேஷனே நடக்காதப்போ என்னவாகும், இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அப்படின்றது நம்மளுக்கு கரெக்டாக சுரக்காது. அப்படி சுரக்கலைன்னா என்னவாகும், பீரியட்ஸும் நம்மளுக்கு கரெக்டாக ஆகாது. ஸோ இதுதான் மெயின் ரீசன் நம்மளுக்கு பீரியட்ஸ் கரெக்டாக ஆகாமல் போகிறதுக்கு. அதே மாதிரி இன்னொரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நீர்க்கட்டி இருக்கிறவங்க வந்துட்டு பீரியட்ஸ் கரெக்டாக ஆகிறதில்ல. அதே மாதிரி வெயிட் நிறையா வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேல் ஹார்மோன்ஸோட ஆக்ஷன்னால அங்கங்கே அன்வான்ட் ஹேர்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா மேல் உதடுக்கு மேலே மீசை மாதிரி முடி வளர ஆரம்பிக்கும், கீழே தாடையிலலாம் நிறைய முடி வளர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினாக வந்துட்டு ஆண் ஹார்மோன்ஸான டெஸ்டோஸ்டெரோன் வந்து ஜாஸ்தியாக சுரக்கிறது தான் ஒரு மெயின் காரணமாக இருக்குது. நம்ம உடம்புல நார்மலாகவே நம்மளுக்கு வந்து பெண் ஹார்மோன் இருக்கும், ஆண் ஹார்மோன் இருக்கும். பட் இந்த பிசிஓ இருக்கிறவங்களுக்கு ஆண் ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது ஒரு மெயின் காரணமாக இருக்குது. எதனால் இந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் ஜாஸ்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி முட்டை வந்துட்டு நல்லா வளர்ந்து வெடித்து வெளியில் வரும்போது ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அதே இது சிஸ்டம் மாறும்போது அதுலேருந்து ஆண்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் வந்துட்டு நிறைய சுரக்க ஆரம்பிக்குதுங்க. ஸோ அது அப்படி நிறைய வர்றதுனால தான் நம்மளோட மற்ற சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே வருதுங்க. ஸோ மற்ற சிம்டம்ஸ்க்கு எல்லாமே ரீசன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த
ஆண்ட்ரோஜன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் தான். பிசிஓ இருக்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் ஜாஸ்தி இருக்கவங்களாம் இருப்பாங்க. ஏன்னா பிசிஓவுக்கும் ஒபிசிட்டிக்குமே நிறைய காரணம் இருக்குது. அதை நான் இன்னொரு வீடியோவில் பேசியிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ ஒபிசிட்டியாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வெயிட்டை குறைக்கிறது தான். ஏன்னா இந்த பிசிஓ அப்படின்றது ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெயிட்டை குறைக்கணும். எவ்வளோ குறைக்கணும்? 5 to 10% ஆஃப் யுவர் வெயிட்டை வந்து நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிசிஓ வந்துட்டு நம்ம நல்லாவே கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்ன, நம்மளோட வெயிட்டை குறைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட டயட் அண்ட் எக்ஸசைஸை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இதில் டயட் எப்படின்னா என்னென்னா, நம்ம ஹெல்த்தியான டயட்டை வந்துட்டு நீங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ராசஸ்டு கார்போஹைட்ரேட்ஸோ இல்லை டின்டு ஃபுட்ஸோ இல்லாட்டி பேக்டு ஃபுட்ஸோ இல்லை ரெஸ்டாரண்ட் ஃபுட்ஸோ இல்லை நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் இல்லையா, இந்த காளான், சில்லி கோபி இதெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அண்டு நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிட்ற அதுக்கடுத்த ஃபுட் என்னென்னா ஐஸ்கிரீம்ஸ் அண்டு கேக்ஸ். அதெல்லாமே நம்ம என்ன பண்ணுது, இந்த பிசிஓக்கு மெயின் காரணமாக இருக்குது. ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் இப்போது நம்மளுக்கு மெயின் காரணமாக இருக்குது. நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, பிராய்லர் சிக்கன்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அதெல்லாம் எவ்வளோ அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எல்லாமே நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு தான் வளர வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம உடம்புக்கு வந்து நல்லதில்லை. அப்படி சிக்கன் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாட்டுக்கோழி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் தாராளமாக சாப்பிட்லாம். ஏன்னா அதில் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான்வெஜ் எல்லாமே வந்து நீங்கள் கிரேவியாக பண்ணி எவ்வளோ நாள் எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி அதை எடுக்க வேண்டாம். ஏன்னா ஃப்ரை பண்ணும்போது தான் அதில் ஆயில் ரொம்ப ஆட் பண்ணுறோம், உப்பு ரொம்ப ஆட் பண்ணுறோம். அது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே பாதிப்பாகுது. அதே மாதிரி வெளியில் வாங்கி சாப்பிடும்போது அவங்க ரிப்பீட்டட் ஆயில்ஸில் போடும்போது அது நம்ம உடம்புக்கு ரொம்பவே கெடுதலாகுதுங்க. ஸோ அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஸோ நான்வெஜ் சாப்பிடுங்க, தாராளமாக சாப்பிடுங்க. ஆனால் வந்து நீங்கள் அளவாக சாப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி கிரேவியாக சாப்பிட்டுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ். ஸோ வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு இதெல்லாமே வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஹெல்த்தி டயட்டாக எடுத்துக்கணும். அதே மாதிரி பேலன்ஸ்டு டயட்டாக எடுத்துக்கணும். பேலன்ஸ்டுனா உங்களோட டயட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸு, ப்ரோட்டீன்ஸு, ஃபேட்டு, மினரல்ஸு, வைட்டமின்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. சுகர் ரொம்ப கெடுதி, நம்ம அதை தொடவே வேண்டாங்க. அதை நம்ம எவ்வளோ முடியுமோ அதை அவாய்ட் பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டு. அந்த சுகருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், நாட்டு சர்க்கரையாக மாற்றிக்கலாங்க. ஸோ டீ, காஃபி, பால் எது குடிச்சிங்கனாலும் நம்ம வந்துட்டு நாட்டு சர்க்கரை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டயட்டில் வந்துட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கணும், ஜூஸஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரெஷ் ஜூஸஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லதுங்க. ஸோ தண்ணியும் வந்துட்டு எவ்வளோ மேக்ஸிமம் குடிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. ஏன்னா தண்ணி வந்து நம்ம உடம்பை நல்லா ஹைட்ரேட் பண்ணும். அதே மாதிரி வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வெளியில் கொண்டு போயிடும். அடுத்து வாங்க எக்ஸசைஸ் போகலாம். ஸோ பிசிஓக்கு நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து ஆக்டிவாக வந்து ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். நீங்கள் வந்து நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, டெய்லி எனக்கு வீட்டு வேலையே சரியாக போகுது மேடம், நான் எங்கே போய் எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருந்தால் நம்ம பிசிஓவை கட்டாயம் குறைக்க முடியாது. ஸோ உங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸோடு சேர்த்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கட்டாயமாக பண்ணணும். நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணலாம், ஜாகிங் பண்ணலாம், வாக்கிங் போகலாம், யோகா பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், ஸ்கிப்பிங் பண்ணலாம். ஸோ இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ ஏதாவது ஒன்று டெய்லி ரொம்ப நேரம் வேண்டாம், ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் பண்ணீங்க அப்படின்னாலே நம்மளோட பிசிஓவை நல்லாவே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அடுத்து நம்ம டாப்பிக்கில் பார்த்தது இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இல்லையா. ஸோ அந்த இர்ரெகுலர் சைக்கிள் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஏன்னா இந்த இர்ரெகுலர் சைக்கிள் கம்ப்ளைண்ட் வந்துட்டு டீனேஜர்ஸ்க்கும் வருது, ஒன்ஸ் மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்த அவங்களுக்கும் வருதுங்க. ஸோ இந்த இர்ரெகுலர் சைக்கிள் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஓசிபிஸ்ன்னு சொல்கிற அந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வந்து கண்டினியூஸாக ஒரு 3 months வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சைக்கிள்ஸ் வந்து அடுத்து ரெகுலேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அதோடு சேர்த்து நான் சொன்ன அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் நீங்கள் கட்டாயம் பண்ணிடணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம அடுத்த 3 monthsக்குள்ளே நம்ம பீரியட்ஸை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு 3 monthsக்கு ஒன்ஸோ 6 monthsக்கு ஒன்ஸோ தான் பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா டேப்லெட்ஸ் போட்டால் தான் நிறைய பேருக்கு பீரியட் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. அப்படி இருக்கவங்களுக்கு
ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ஹார்மோன் டேப்லெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பீரியட்ஸ் வந்து ஆயிடும். பட் அடுத்தடுத்த பீரியட்ஸ் கரெக்டாக ஆகணும் அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் தான் நம்ம சொல்கிற அந்த வெயிட் ரிடக்ஷன் அண்ட் ஹெல்த்தி டயட்டை ஃபாலோ பண்ணி இந்த ஹார்மோன் டேப்லெட்ஸையும் ஒரு 3 months வந்து ரெகுலராக கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா அடுத்த சைக்கிள்ஸ் ஓரளவுக்கு அதுக்கப்புறம் நம்ம ரெகுலரைஸ் பண்ணிடலாம். அடுத்து இந்த நீர்க்கட்டியோட நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆண் ஹார்மோன்ஸ் வந்து ஜாஸ்தியாக சுரக்கிறது ஒரு மெயின் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆண்ட்ரோஜன் லெவலை வந்து எப்படி குறைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மயோ அயனோசிட்டால் அண்ட் டீகைரோ அயனோசிட்டால் அப்படின்னு சொல்கிற அந்த காம்பினேஷனில் ஒரு மெடிசின்ஸ் வந்து இருக்குங்க. அது வந்து நம்ம ஆண்ட்ரோஜன் லெவலை நல்லாவே கம்மி பண்ணும். ஸோ பிசிஓவில் இன்ஃபர்டைலாக இருக்காங்க, அதாவது குழந்தை கிடைக்காம இர்ரெகுலர் சைக்கிள்ஸோடு இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு இந்த டேப்லெட்டை வந்து நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் பிசிஓ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ண முடியாது. பட் அதோட சிம்டம்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் மெடிகேஷன்ஸ் மூலமாக கட்டாயமாக நம்மளால் இதுலேருந்து வெளியில் வர முடியும்.